Om Shanti. Welcome all of you. ஓம் சாந்தி. எல்லாரையும் வரவேற்கிறோம். எப்போதையும் போல இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில நிமிடங்கள் அமைதியிலிருந்து பரமாத்மாவை ஆவணம். So, welcome all of you to the episode 94 of the Values for Life series. எபிசோட் 94ல வரவேற்கிறோம். வெளிப்படைத்தன்மை. இன்னைக்கு ஈஸ்ட் கோஸ்ட் யூஎஸ்ஏலேருந்து சிஸ்டர் வாடி, சிஸ்டர் ஜென்னா நம்மளோட இணைந்திருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப வரவேற்கிறோம். ஒரு சிலர் இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்போ அனு சிஸ்டர் மலர்களால் அவங்கள வரவேற்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் சிஸ்டர் வாடி. அவங்க சிஸ்டர் வாடி 45லேருந்து 50 வருஷம் பிரம்மா குமாரிஸ்ல இணைஞ்சிருக்காங்க. அவங்க பேர் சிஸ்டர் வெரோனிகா, ஆனா அவங்கள வாடின்னு கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு மதுபன்ல ரொம்ப நல்ல அனுபவம் ஏற்பட்டது. அதனால அவங்க தன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. And now called the Peace Studio in South Florida. இப்போ பீஸ் ஸ்டுடியோ சவுத் ஃப்ளாரிடால அவங்க 20 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. அதுல ரொம்ப ஆக்டிவா இணைஞ்சிருக்காங்க. அப்புறம் நம்ம கூட சிஸ்டர் டாக்டர் ஜென்னா இருக்காங்க. Meditation Museum, which is located in the Washington DC area, and she also is the host of Washington DC ஏரியால meditating radio show. Having interacted with her in person last year, it's been an amazing journey, and அவங்களோட நேரா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. most influential women, I must say. She's on the அவங்க ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பெண்ணாக இருக்காங்க. மெடிடேஷன்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க பிரசிடென்ட்டுடைய லைஃப் டைம் நேஷனல் கம்யூனிட்டி சர்வீஸினுடைய அவார்டும் அவங்க வாங்கியிருக்காங்க. And she was selected by Empower Ability 2020 as one of the 100 most influential leaders of 2050. 2050க்காக 100 மகளிரை தேர்ந்தெடுத்தாங்க. இன்ஃப்ளூயன்ஷியலான உமன். அதுல அவங்களும் இருந்தாங்க. இன்னைக்கு வேல்யூ டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை. சிஸ்டர் வாடி அண்ட் சிஸ்டர் ஜென்னா எல்லாமே ரொம்ப வெளிப்படையா இருக்காங்க. ஏனென்றால் அவங்க சுப்ரீம் தந்தை, அன்னை தந்தையோட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலையை பார்த்தா நாம இறைவனோடு இணைந்து அவருடைய தெய்வீக கரண்ட்டை அடையணும். ஸோ லைஃப்ல இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எதுவுமே பெரிய விஷயம் இல்ல. நம்ம புலம்புறத விட்டுட்டு, அழுகிறது புலம்புறதெல்லாம் விட்டுட்டு, ஆத்மாவை உடையாம பார்த்துக்கணும். நம்ம நம்மளுடைய ஜொலிக்கக்கூடிய உடை அடைஞ்சு நாம நம்மளுடைய ஆத்ம உலகத்துக்குள்ள போலாம். நாம ஒரு ஏஞ்சலா மாறி நம்மளுடைய சூக்ஷ்ம உலகத்துக்கு போலாம். அங்க எதையும் விட்டுட்டு போக வேணாம். அப்புறமா நம்மள டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆத்ம உலகத்துக்கு. அங்க சுப்ரீம் சைலன்ஸ் அனுபவம் தான் இருக்கு.
அப்போ அங்க நமக்கு எல்லாருக்குமே ஒரு இடம் அமைஞ்சிருக்கு, காத்திருக்கு. Wonderful. How long does it take you to compose something like that? எவ்வளோ நேரம் உங்களுக்கு எடுக்குது இந்த மாரி 5 போயம் minutes. எழுத? Oh, 5 நிமிஷம். that's Baba, We have to look out of it. That's truly special. Brother Manoj brings that gifted, beautiful poem to our guests. And ம். today we are ம். really honored சிஸ்டர் and வந்து very happy to have நல்ல போயம் such நமக்கு குடுத்தாங்க. beautiful two roses, very senior Raji Yogi practitioners, teachers, and examples in front of us. So, on behalf of the whole team of Values for Life and மொத்த டீம் roses சார்பாகவும், are மற்ற எல்லா பார்ட்டிசிபென்ட்க்கு சார்பாகவும் உங்களை மலர்களால வரவேற்கிறோம். and I can smell the fragrance. This has got fragrance, so here you இதுல நல்ல நறுமணம் வருது. thank you once again, and we are looking forward to listen to you. Truly, the நாங்க transparency உங்களுடைய value that you இப்போ radiate, பேச்ச கேட்க ரெடியா இருக்கோம். whoever have interacted with you. We want to listen to the tips how we can become welcome. நாங்க உங்ககிட்ட இந்த Thank you டிப்ஸ so கேட்க much. விரும்புறோம். எப்படி வந்து நாம வெளிப்படையா இருக்கலாம். I'm not sure if everybody knows, but Sister Jenna and I have a very long history together. எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல. ஆனா சிஸ்டர் ஜெனாக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய ஹிஸ்டரி இருக்கு. First, okay, through the Supreme, but through her mom முதல்ல and பரமாத்மா மூலியமா தான் தொடர்ந்து இருந்தது. ஆனா அவங்க அம்மா மூலியமா எனக்கு Yoga in தொடர்ந்து Miami, which is coming up. அவங்க தான் வந்து முதல் ஸ்டூடெண்ட் அவங்க அம்மா தான் முதல் ஸ்டூடெண்ட்டா இருந்தாங்க மயாமில. Jenna's stepdad as well, who still continues to be a student. அப்போ ஜென்னாவும் வந்தாங்க. அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாவும் ஆயிட்டாங்க. Right from then, and an interesting அப்ப அங்கிருந்து அவங்கள பத்தி நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து தாதி ஜானகி மூலியமா வந்தாங்க. By Daddy Janki to இன்னொரு வாட்டி தாதி ஜானகி வரும்பொழுது Jana on her path. அவங்கள And she took இந்த ஆன்மீக பாதையில was an தாதி வந்து experience அழைச்சிட்டு in வந்தாங்க. Madhuban that kind of dictated what her life was going to be. அப்புறமா மதுபன்ல அவங்க கிடைச்ச அனுபவத்த வந்து அவங்க வாழ்க்கையில கொண்டு வந்திருக்காங்க. This topic of transparency, that over all these years that I'm very glad that அப்போ it's you that's sitting there. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது நீங்க அந்த பக்கமா இருக்கீங்க. ஏன்னா நீங்க எனக்கு பல வழிகள்ல உதவி பண்ணியிருக்கீங்க. வெளிப்படைத்தன்மை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. இதுவரைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இத புரிஞ்சுக்கிறதுல. நிறைய நமக்கு நல்ல அனுபவங்களும் இருந்திருக்கு ஒண்ணா இருக்கும்பொழுது. அப்போ அத பத்தி நமக்கு ஒரு நல்ல அலைன்மென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிகள். எல்லாருக்குமே நல்லது. ஓம் சாந்தி. ரொம்ப முதல்ல சிஸ்டர் வாடிங்கன்னா இந்த வேல்யூஸ் டீம் வந்து ரொம்ப 4 வருஷம் ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா இந்த வேல்யூஸ் வந்து என்ன நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் குடுக்குது அப்படின்றதுல நீங்க உங்க சாட்ல லவ் அண்ட் அஃபெக்ஷன எமோஜில போடுங்க. ஏன்னா 4 வருஷமா ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா இந்த புரோகிராம நடத்திட்டு வராங்க. அவங்க 100வது புரோகிராம் வந்து அக்டோபர் வருது. கண்டிப்பா டிராமா எப்படி வந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு தெரியாது. சிஸ்டர் வாடி வந்து என்னுடைய கொள்ளு பாட்டி போல. அவங்க எல்லாமே எனக்கு. என்ன டீனேஜர்ல இருந்து தெரியும் அவங்களுக்கு. அவங்க முன்னாடி நான் வளர்ந்திருக்கேன். அவங்களுடைய அனுபவம் வந்து ரொம்ப ஆழமானது. சின்னதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த ஆன்மீக வாழ்க்கைய பார்த்திருக்காங்க. அவங்க அந்த குழந்தைய பார்த்து இப்போ வளர்ந்துட்டே போறத அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா
நம்ம வெளிப்படைத்தன்மைய It வளர்க்க வளர்க்க really is. And I think for those of you who have not signed up யார் for the வந்து Raj Yoga meditation ராஜயோக மெடிடேஷன் program, இன்னும் சேரலையோ பிரம்மா I would குமாரிஸோடைய, highly recommend that you அப்போ try நானு நெறைய because ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க those of கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. us ஏன்னா, who have இந்த been ஸ்டூடண்ட்ஸ்ல focusing on இருக்க the Raj மீட்டிங்ல space, இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிராக்டிஸ் transparency பண்றாங்க. also takes a completely deeper tone, I would say. Because வெளிப்படைத்தன்மைங்கிறது ரொம்ப honesty before my awakening is so different than பெருசா it is இருக்கும். today. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ Sitting வெளிப்படைத்தன்மையா well இருந்தேனோ, with அதுக்கும் your இதுக்கும் mind ரொம்ப பெரிய but வித்தியாசம் இருக்கு. and I was sharing with you the other day that நான் உங்ககிட்ட when you சொல்லியிருந்தேன். look at transparency, the immediate நான் version வெளிப்படைத்தன்மையை that comes to பார்க்கும்போது, mind is honesty. ஹானஸ்டி And நேர்மை. even that virtue of honesty takes அந்த time நேர்மை கூட to go to கொஞ்சம் the deepest level, டைம் எடுக்குது வளர்றதுக்கு. right? Like, yeah, because we think if we're transparent, we can say anything we want to say. ஏன்னா வெளிப்படையா இருக்கும்போது எது வேணா சொல்லலாம். And honesty, I mean, I've நேர்மைன்னு many சொல்லும்போது times honesty, whereas other people will very glibly say that, oh, I'm very honest or I value honesty. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க. நான் நேர்மைன்னு சொல்லுவாங்க. நேர்மையா இருப்பேன்னு. ஆனா நேர்மை எனக்கு Kind of a ரொம்ப nebulous ஆழமானது. thing that you're not able to necessarily wrap your head around it because you're only honest to the extent that நீங்க வந்து you know yourself. நேர்மை உங்கள பத்தி நல்லா தெரிஞ்சா தான் நீங்க நேர்மையா இருக்க முடியும். அது நீங்க சொன்னா போல ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆகும். Before and the honesty afterwards are two, and it's still in process. We're still in நேர்மை process. முன்னாடியும் பின்னாடியும் ரொம்ப Somebody வித்தியாசமானது. mentioned அது something வந்து interesting this morning. யாரோ இன்னைக்கு காலைல சொன்னாங்க. Maybe in scientific terms, I don't know. சயின்டிஃபிக்கா கூட இருக்கலாம். ஆனா They said there's translucence and transparency and opaqueness. Opaqueness, the light doesn't. டிரான்ஸ்லூசன் அந்த ஒளி பரவுறத சொல்றாங்க. டிரான்ஸ்லூசன்ட்னா ஓரளவுக்கு கொஞ்சம் லைட் வந்து அதன் வழியா வெளிய வரும். ஆனா கடைசி நிலை வந்து டிரான்ஸ்பரண்ட். அந்த லைட் வந்து தானா நம்ம உள்ளேருந்து வெளில வருது. Yeah. It connects அது to வந்து the நம்ம perception, it really நம்மளுடைய does. பயணத்த பார்க்கக்கூடிய நல்ல So விதமாக. you can start with the translucent பொன் version of நீங்க yourself. வந்து டிரான்ஸ்லூசன்ட் அத வச்சு ஆரம்பிக்கலாம். And I don't know why that for me before I எனக்கு came on, I தெரியலங்க started ஏன்னு. to really think a little bit நீங்க வந்த deeper உடனே and எனக்கு just for தோணுச்சு. myself that my journey towards transparency என்னுடைய was வெளிப்படைத்தன்மையினுடைய பயணத்துல ரொம்ப பெரிய பிரச்சனைய ஃபேஸ் பண்ணேன் நான். part of you on your ஏன்னா inside எனக்குள்ள that you ஒரு don't பகுதியில fully trust yet. நான் இன்னும் ஃபுல்லா நம்பல. அதனால You know, there's this innate kind of wiring due to us அ being நமக்குள்ளே more இருக்கக்கூடிய connected to கனெக்ஷன்ஸ்ல, human consciousness, தேகாபிமானத்துல, மனித where more we have all our கான்ஷியஸ்னஸ்ல five senses, and so நாம வந்து this நம்மளுடைய is 5 something that we do as human beings. Like I have to show you கர்மேந்திரியங்களோட everything தொடர்பு I இருக்கு. want, but I நான் don't வந்து know இவங்களுக்கு என்ன myself, தேவையோ and I'm குடுக்கணும். not sure of my real self. And so ஏன்னா there's எனக்கு this என்னை listen பத்தியே சரியான உறுதி இல்ல. there where you there's an honesty there. அங்க ஒரு நேர்மை இருக்கு. Show myself fully. I don't even know what I am. நானே எனக்கு யாருன்னு தெரியாதபோது, என்னை பத்தி நான் என்னன்னு சொல்றது? Understand what I'm saying, everyone? Yes, yes. ம். You know, and so you're kind of building on yourself until you இப்போ find the confidence and the security in you. நீங்க முதல்ல உங்களை தேர்ந்தெடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் வெளிப்படையா Not இருக்கறதுக்கு afraid of முயற்சி பண்ணணும். feeling shamed or defamed because of who you are. இப்போ அசிங்கப்படுறத What you're பத்திலாம் learning நான் என்னை பத்தி towards அசிங்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. can be a struggle, and that struggle is இப்போ not அத அடையறதுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா கூட இருக்கலாம். or that struggle wouldn't be there. And so even if you find yourself traveling down that path, நீங்க அந்த வழியில பயணமாகுறத பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒண்ணு பண்றீங்க. I would be a little ஏதோ concerned. ஒரு முயற்சி பண்றீங்க. You know, if I'm really அதுல changing. பெருமை தான் படணும். From what I have known with you, Sister Wadi, for the many எனக்கு years உங்களை that தெரிந்த வரைக்கும் ரொம்ப you பல have ஆண்டுகளா நான் found உங்கள your பார்த்துட்டு way வரேன். in your நீங்க personality உங்களுக்குள்ள here. This உங்களுடைய is who I am பர்சனாலிட்டில for now.
நான் வந்து இதுதான் நானு Okay with it. இப்போதைக்கு I'm அப்படின்னு not நீங்க I'm not வெளிப்படுத்தியிருக்கீங்க. going to cheat you. I'm on my journey. நான் உங்கள So ஏமாத்தலாம் what மாட்டேன். was ஆனா it நான் to என்னுடைய build பயணத்துல that இருக்கேன். level of acceptability within yourself that எப்படி allowed you உங்களால for அந்த years ஏற்றுக்கொள்ளும் தன்மைய to உங்களால வளர்க்க navigate முடிஞ்சது? the உங்களுக்குள்ள world in general நீங்க வந்து without உலகத்திலயும் questioning உங்களுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. because you have this பிகேலயும் உங்களுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் self-acceptance? இருக்காங்க. What is it அந்த about வெளிப்படை தன்மை தான் that உங்களுக்கு allows இத்தனை you நண்பர்கள that allows ஏற்படுத்தி you to be குடுத்ததுக்கு, honest? அப்போ நீங்க என்ன நெனைப்பீங்க? என்ன சொல்லுவீங்க உங்களுக்குள்ள? This may, if I think about it more deeply, I might come up with a different answer. நான் இத But பத்தி one யோசிக்கும்போது, that ஆழமா யோசிச்சேன்னா, வேற மாதிரி ஒரு stands, ஆன்சர் கூட வரலாம். I ஆனா, know that throughout eternity, I am எனக்கு happy என்னுடைய நித்தியமான தன்மை with தெரியும். you, and I நானு may not be with God on the basis of our understanding of how that works. But I, this soul, am with me. And so நானு ஆத்மா, நான் என்னோட இருக்கேன். நான் பரமாத்மாவோட இல்லாம இருக்கலாம், உங்களோட இல்லாம இருக்கலாம். ஆனா நான் என்னோட இருக்கேன். and I I know that I wouldn't be very good at faking that I was something more than what I was. நான் இன்னொருத்தர்ன்னு சொல்லி ஏமாத்த I முடியாது. attribute this to some part of my upbringing in Ireland, where anybody who wanted to அயர்லாந்துல என்னை எப்படி be better வளர்த்தாங்கன்னு than somebody else அதுல பெருமைப்படாம கூட இருக்கலாம். cut from under them in a sense. And so it's liking my own self. It's அப்போ trusting நான் யாருன்றது my எனக்கு பிடிச்சிருக்கணும். அதன் மீது drama நம்பிக்கை part. வைக்கிறது, என்னுடைய டிராமா, என்னுடைய பாட்டு. No one can do it. No one can be me but me. வேற யாரும் என்னை போல And கண்டிப்பா இருக்க முடியாது. it's very நானா தான் easy to இருக்கணும். talk நான் ஒரு about ஆக்டர். where one is at now. But going back to my early days, அப்ப என்னுடைய ஆரம்ப at கால வாழ்க்கையில போகும்போது, BK's, and I know that I came with a பிகேல particular life's experience, which I think stood me in good stead. Because although I was நானு in my ஏதோ ஒரு mid-20s, வாழ்க்கையில ஒரு I had நல்ல அனுபவம் ஏற்பட்டு னால experience வந்தேன். of the world. ஒரு There was a certain maturity there wherein I was அப்ப அங்க completely by ஒரு myself. நல்ல மெச்சூரிட்டி And then இருந்தது. in the early days of ஆரம்ப காலத்துல practicing meditation, மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணும்போது, partly because of the trust that the seniors in general, சீனியர்ஸ் மேல Daddy இருந்த Janki in நம்பிக்கை, particular, had. தாதி ஜானகி And again, the குறிப்பா messages சொல்லணும். that you get from others, once again, I அவங்க love கிட்ட இருந்து கிடைச்ச மெசேஜ் as simple as that. It's not about loving or admiring or any ரொம்ப of that. சிம்பிள். Just அன்பு that இல்ல. there's a likability, and so Daddy's kind of trust in me was maybe தாதி என் மேல not ரொம்ப nearly நம்பிக்கை as வச்சாங்க. well as others. I'm not sure. Does that make sense? Yeah, I mean, always when we have an individual, much less more than one, that ஒருத்தருக்கு மேல comes to இருக்கும்போது, us with that transparency in their vision, அப்ப we அவங்க believe கிட்ட that நாம they வெளிப்படை notice தன்மை some பார்க்கும்போது, defects while they're looking through you. No. அவங்க நம்ம கிட்ட குறைகள பார்க்கல. No. And there's a powerful அப்போ blessing ஒரு and a சக்திசாலியான tremendous vocation பிளெஸ்ஸிங் that இருக்கு அதுல. happens inside of you when they look அப்போ at you. நமக்குள்ள இருக்கிற ஏதோ So நல்ல that's விஷயத்த அது certain எழுப்புது. that it's Yeah. not அதான். just that they're looking at you, they're அப்ப seeing அது and வெறுமனே there's அவங்க நம்மள also மட்டும் பார்க்கல. அவங்க subtle power there அதுல ஏதோ ஒரு that சூக்ஷ்ம சக்தி brings இருக்கு you அந்த பார்வையில. into அது their way of seeing, as they say, seeing into being. And I think the சீயிங் spiritual idea பார்வை of தான் படைப்புன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய transparency பார்வை comes ஏதோ from ஒரு உள்ள இருந்து the கொண்டு வருது. light coming through, and அந்த for ஒளி உள்ள those வரத who have அனுபவம் the பண்ணலாம். experience of these souls who are so true and are so transparent that God's light is like a கடவுளுடைய beacon ஒளி behind them. And so ம் that not நம்ம only does God's அவங்க பின்னாடி light இருந்து வர்றது அனுபவம். illuminate whatever's in front of them, அப்போ அவங்க முன்னாடி இருக்கிற கூடிய விஷயங்கள்லாம் ஒளிமயமாக்குது. of seeing, you're also looking and you're நாம கூட getting a பார்க்குறோம். reflection of that light இப்போ coming back. நமக்கு அதனுடைய And ரிஃப்ளெக்ஷன் it's கிடைக்குது. only great souls who can do that. ஒண்ணும் மகான் ஆத்மாக்கள் தான் அந்த மாரி I பண்ண have முடியும். to say, I think we're onto something really profound because
It is நான் something இத சொல்லணும். நான் ரொம்ப ஆழமான விஷயங்கள நம்ம இப்ப we பேசிட்டு can இருக்கோம். practice more. And நாம இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம். I like what you were saying, Sister Wadi, that connection between the soul and அப்போ God. நான் சொல்றேன் கனெக்ஷன் கடவுள் மற்றும் பரமாத்மா மற்றும் ஆத்மாவினுடைய கனெக்ஷன். Intimacy between the soul and God. And in the அப்போ அந்த Brahma ஆழமான உறவு to create பிரம்மகுமாரி more டீச்சிங்ஸ்ல term of affection, we call God Baba. And different அந்த ஆழமான உறவு உருவாக்குவதற்காக words like பாபான்னு Baba சொல்றேன். and so on. But for the sake of my intimate connection, I might mention அப்போ என்னுடைய நல்ல ஆழமான understand who I'm கனெக்ஷனுக்காக talking to. So when a person actually lets ஒரு the நபர் energy of God's light, Baba's light, கடவுளுடைய எனர்ஜி தனக்குள்ள through you, விடும்போது அவங்க மூலியமா person, அது அவங்கள it's பார்த்தாலே impossible for you to not see their potential. அவங்களுடைய பொட்டன்ஷியலை பார்க்காம இருக்கவே முடியாது. அதை மிஸ் பண்ணவே முடியாது. Because there's a lack of transparency. அப்போ அந்த There are வெளிப்படைத்தன்மை so many இல்லாதனால droppings of disappointment or betrayal, நமக்குள்ள நிறைய ஏமாற்றம், disrespect or hurt, அவமரியாதை, in the soul. அடிபடுறது We have looked அதெல்லாம் deep இருக்கிறதுனால into தான் that lack of transparency. So it's very வெளிப்படைத்தன்மை இல்லாம மற்ற to actually ஆத்மாக்களை see பார்க்கிறோம். the potential or the benefit of another because we can't see it in ourselves. அவங்களுடைய நன்மைகளை பார்க்க முடியாம இருக்கும். And what I've loved about my process in Raj Yoga, இப்ப நான் என்ன விரும்புறேன்னா என்னுடைய ப்ராசஸ்ல because there is a consistent teaching, there's a consistent கன்சிஸ்டண்டா ஒரு டீச்சிங் இருக்குங்க. especially in the morning, காலையில you know, God taps you தொடர்ந்து of your conscience, இறைவன் வந்து gives you guidelines, நம்மளோட says, தொடர்பு "You know what? படுத்துறாரு. நமக்கு ஒரு கைட்லைன் கொடுக்குறாரு. For your day, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கான உன்னுடைய வாழ்க்கைக்கான அறிவுரைகள். and இது the வந்து உங்களை moment I நல்லா do அழக்கலாம். some of the things that I've been guided to do for that day, அப்ப எதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ செய்யலையோ I'm not honest with myself. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கலாம், நான் வந்து என்னோட நேர்மையா இல்ல. நான் ரொம்ப தெளிவா இல்ல என்னோட. I'll tell you all a story. அப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். 3 வருஷம் முன்னாடி, கோவிடுக்கு முன்னாடி. We were living in a place for the center for 14 years. நாம வந்து சென்டர் ஒரு 14 வருஷமா ஒரு இடத்துல இருந்தோம். Kind of like from under our feet, and we had to move out within less than 2 months. அப்போ அதை விற்கணும்னு முடிவு பண்ணி 2 மாசத்துக்குள்ள நாம நகரணுமா? After all of my effort, this is what's happening. எல்லா முயற்சிக்கு அப்புறமாவும் இது நடக்குதே அப்படின்னு தோணுச்சு. அதே நேரத்துல நான் வந்து ரியல் எஸ்டேட் மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்க வேண்டியிருந்தது. நான் சிஸ்டர் வாடியை கூப்பிட்டேன். இதில் தான் முடிஞ்சது. நான் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமாவும் எனக்கு இப்படி நடக்குது, அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சேன். அப்போ நான் என்னுடைய ஃபீலிங்ஸ் பத்தி நான் அவங்க கிட்ட வெளிப்படையா இருந்தேன். அப்போ நம்பிக்கை இருந்தது. அவங்க மூலியமா பாபா எனக்கு அறிவுரை சொல்லுவாரு. 2வது வந்து நான் வந்து ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அப்போ அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ்ல இருந்து என்னால ஃபுல்லா ஓப்பனா இருக்க முடியல கடவுளோட. ஒரு லெவல்ல நான் வெளிப்படையா இருக்கேன் அந்த நேரத்திற்காக. இன்னொரு லெவல்ல நானு முழுமையான வெளிப்படைத்தன்மையை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத நிலை இருந்தது. அப்போ சிஸ்டர் வாடி சொன்னாங்க, என்ன சொல்லணுமோ சொன்னாங்க. நான் என்ன பண்ணணும், என்ன வேலை பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சேன். இருந்தாலும் நான் தோத்தா போல ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்போ நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்த உடனே இதுல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். எனக்கு அந்த நேரம் நாம பேசணும்னு ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன பேசணும்னு தெரியல. ஒரு சில நேரங்கள்ல அந்த வெளிப்படைத்தன்மை வந்து நீங்க என்ன இப்போ அனுபவிக்கிறீங்களோ அது சொல்றது கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன்னா wisdom as well. Transparency doesn't mean you go, "Ugh,"
that you spill everything on everyone and வெளிப்படையா இருக்கிறதுனா எல்லாத்தையும் கொட்டுறது கூட have கிடையாது. a community that நம்ம ஒரு you are குடும்பத்துல இருக்கோம். the supporter of the mother, if you like. And then if you're feeling that, do you share that with them? Is that being transparent? I don't know that it நீங்க is. Because I'm எல்லாத்தையும் not ஷேர் very பண்ணோம்னா cognizant of டிரான்ஸ்பரண்ட்னு சொல்ல முடியாது. circumstances, the effect அப்போ on others. So it அதனுடைய doesn't mean இஃபெக்ட் that you're hiding என்ன something, ஆகும் but you are very மத்தவங்க மேல. discriminating in where you share it and with whom அப்போ you share it. நீங்க அத ஒரு Knowing பகுத்தறிஞ்சு that சொல்றீங்க. people யார் கூட have, என்ன as your பண்றீங்க? say அதன் மூலியமா எந்த openness, டேமேஜும் இருக்கக்கூடாது. doubt, or as I might be feeling the heaviness of something, அப்ப then எனக்கு அந்த to ஹெவினஸ் ஃபீல் open ஆகலாம். up to their heaviness as well. It won't அப்ப seem நான் like ஏற்கனவே it's ஹெவியா இருக்கும்போது, அவங்களுடைய so ஹெவினஸ்க்கு நான் வந்து அத சேர்த்து that's விட்டுறக்கூடாது. பகிர்ந்துக்கிறதுனால. I love that. I love that. Do you all அப்ப like that? எனக்கு Is it ரொம்ப making sense? If you can put your sharings in the comment. So, what is it that damages, Sister Wadi, our ability to be transparent with our எது வந்து நம்மளுடைய our soul is going through that they lack that transparency? எது வந்து நம்மள witness, வெளிப்படையா well, இருக்குது there's இருக்கிறது nothing வந்து is தவிர்க்குது. an absolute answer. Mm. In I sometimes think in terms of there's நான் ஒரு சில நேரங்கள்ல நினைப்பேன். there's there's the public me, there's the private me, and there's the secret ஒரு me. சில நேரத்துல பப்ளிக் Somebody was once saying. என்னுடைய And பப்ளிக் so லைஃப் to be இருக்கு, able பிரைவேட் to லைஃப் இருக்கு. அது சீக்ரெட்டாவும் இருக்குது என்னோட. recognize these different aspects அப்ப and இது also that 3த்தையும் the புரிஞ்சுக்க public வேண்டியிருக்கு. one isn't a question of just for show. Ultimately, they should all be in resonance with each other. அப்போ எல்லாமே வந்து ஒண்ணு கூடி But இருக்கணும். to be aware that 3மே 3 people வித்தியாசமா இருக்க for முடியாது. whom sharing some secret or another is going to நான் cause யார்கிட்ட some abuse. ஒரு சில ரகசியங்கள But ஷேர் say, for பண்றேன். instance, even if I'm having a difficulty with someone, நான் யார்கிட்டயாவது ஒரு கஷ்டமான நாள் இருக்குதுன்னு வச்சுப்போமே. and I want to offload and tell everybody நானு how difficult this person is being. But what அத பத்தி about வெளில as சொல்லி well இவங்க as ரொம்ப கஷ்டமா that இருக்காங்க person? You're அப்படின்னு trusting that பாக்குதுங்க. person, so அப்போ நான் 3வது மனுஷன நம்புறேன். அந்த நபர நானு நம்பாம இருக்கேன். when I'm sharing something, that நான் it's not just யார்கிட்டயும் the ஏதோ other ஷேர் ears that பண்ணும்போது, are listening to it, அப்போ because உங்க I காது know மட்டும் அத கேட்கல. with whom you are going to be in conversation and who ஏன்னா you are எனக்கு going தெரியும். to tell it to. நீங்க யார்கிட்ட சொல்லப் போறீங்கன்னு எனக்கு தெரியாது. That awareness that அந்த sees உணர்வு will not just stop necessarily with அது the வந்து person அங்க மட்டும் who நின்னு are போயிடாது. telling it. And so நீங்க யார்கிட்ட சொல்றீங்களோ அவங்க having மட்டும் that நிக்க போறதில்ல. awareness of kind of the big picture and going forward. And I think அப்போ அதை புரிஞ்சு the அந்த translation பெரிய விஷயத்த of புரிஞ்சுட்டு எப்படி வந்து அது for டிரான்ஸ்லேட் that ஆகும்? word transparent, I think they have translated it as something more like kind of seeing into the future. And so ஹிந்தில வந்து அத transparency isn't just எதிர்காலத்தை about பார்க்கறது the போல moment, but you also have a டிரான்ஸ்லேட் sense பண்ணியிருக்காங்க. of the ramifications of it going forward. Where sometimes you can share அப்போ அதனால secrets, say, என்ன from weakness with hopes எதிர்காலத்துல that என்ன ultimately நடக்கும்ன்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. not that you're trying to manipulate their emotions, அப்ப but maybe அவங்களோட there's empathy or something which அவங்களோட இரக்கம் ஏற்படுற மாதிரியான நிலை go ஏற்படணும். beyond as well. So it's not just about அதையும் தாண்டி expressing போகணும். one's emotions, but that thing of yes, being able to say that there's a lovely line, now you've seen the weakest me and not the me I'd like to be. இப்ப நீங்க என்னுடைய வீக்கா இருக்கக்கூடிய பகுதியை தான் பாக்குறீங்க. நான் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதை நீங்க பார்க்கல. And yet that you have that aim for yourself. Not sure if it answered your question, but that was just இது உங்க क्वेश्चनக்கு பதில் சொல்லிருக்கோம்னு நினைக்கிறேன். இது There was once a couple. They used to come to ஒரு ஜோடி இருந்தாங்க. அவங்க வாஷிங்டனுக்கு வந்திருந்தாங்க. classes to
meet with கிளாஸ் myself and Sister Geeta. And என் கூட at some சிஸ்டர் point கீதாவோட I இருக்கணும்னு told வந்தாங்க. them, அவங்களுக்கு ஏதோ one of them சொல்லப்பட்டிருந்தது. had said something in the sense of, Sister Jenna, is there something going on over here between you and this? And I says, absolutely not. சிஸ்டர் ஜென்னா, I said, உங்க I want to கூடயும் make sure you மத்தவங்க create that கூடயும் இந்த மாரி space. ஏதோ நடக்குதுன்னு சொல்றாங்களே, இது உண்மையான்னு கேட்டாங்க. Then maybe a year had passed. ஒரு வருஷம் போச்சு. They might have heard something on the other side, but I never told them anything. அவங்க Because I மத்த wanted to feel பகுதியிலேருந்து this is ஏதோ sharing of the கேட்டிருப்பாங்க போல இருக்கு. relationship, but it has nothing to do with you. That's ஏதோ your ஒரு relationship with the person, but it's not yours. That's an element எனக்கும் that அவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடக்கலாம். seems ஆனா அது dangerous. உங்களுக்கும் அதுக்கும் What சம்மந்தம் Sister இல்ல. Wadi was அது என்னுடைய saying கணக்கு. is, I அப்ப can சிஸ்டர் see வாடி where this சொல்லும்போது couple கேட்டாங்க. had said, oh, you don't understand what that person did, and they were like that. உடனே Yes, கொட்டிடுறோம் absolutely. இல்லையா? And உங்களுக்கு I அவங்கள was பத்தி like, I தெரியாது. know that person too. அவங்க And எனக்கு I can பிடிக்காது laugh and say, அப்படின்னா. but this is my account with them. It's ஆனா not இது yours. எனக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய Yeah. அக்கவுண்ட். So then I think it opens up the wisdom you're அப்போ saying இது required for transparency. And I want to ஞானத்த invite all of you புரிய to வைக்குது. that அது நான் ஆட் பண்ணலாம். discernment, which helps you to then அதுக்கு அந்த decide பகுத்தறிவு தேவைன்னு நீங்க சொன்னீங்க. That for me would எதை be யார்கிட்ட when பகிரணும்னு. I've gotten in the way of somebody else taking benefit from another one. அப்ப நானு இன்னொரு விஷயத்துலேருந்து அவங்க நல்லது எடுத்துக்கலான்னு இருப்பாங்க. அதுக்கு நடுவுல நான் இத சொல்லிட்டேன்னா, அந்த கஷ்டத்தை ஏற்படுத்துறோம் இல்லையா? In your own life. அப்ப இதனால என்ன நடக்கும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுட்டு நம்ம ஷேர் As you பண்ணணும். implied earlier on, that நீங்க சொன்ன ஏற்கனவே சொன்னா போல. authenticity with your own self, அப்போ நமக்குள்ளேயே ஒரு ஆத்தென்டிசிட்டி and இருக்கணும். confidence in your own self. நம்ம மேல நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். Anybody else down, even if they அதுக்காக நாம say, யாரையும் கீழ தூக்கி you know, போடணும்னு அவசியம் இல்ல. it's not going to add to your stature. It's not going to provide more clarity for your anything else. I always அது வந்து உங்கள feel வெளிப்படுத்துறதுக்கு அது வந்து சரியா so நம்பகத்தன்மை ஏற்படுத்துறதுக்கு அது சரியா இருக்கணும்னு I அவசியம் do இல்ல. that thing too, where sometimes இப்ப இதனுடைய ஒரு I think பகுதியா I'm being transparent, நான் ஒரு சில நேரம் and வெளிப்படையா then இருக்கேன்னு I'm நெனைக்கிறேன். getting pushback. You know, இருந்தாலும் என்ன I'm அ getting pushback. ஒத்துக்காம இருக்காங்க. And so it becomes a means for me to check my own self. அப்போ Because நான் என்னையே there's சோதிச்சு two பார்க்கணும். ways. Either I can be arrogant and just say, well, they've got it wrong, you know, or I can recognize I'm getting pushback here. They don't இப்ப feel எனக்கு good என்னுடைய about கருத்தை it, or ஏத்துக்கல, எனக்கு angry, தள்ளுறாங்க, whatever else. I பின்தள்ளுறாங்க. have to look at something, you know. அப்ப நான் And இது so பார்க்க in வேண்டியிருக்கு. the looking, then maybe அப்ப நான் பார்க்கக்கூடிய I இந்த will see விஷயத்துல something that I hadn't before. Have you ever been surprised by how someone else in being transparent and telling you what they அப்போ think about you? Have you ever been surprised யாராவது அந்த by மாரி seeing உங்ககிட்டயே this வந்து உங்கள not how பத்தியே you நீங்க want இப்படி to இல்ல express அப்படின்னு சொல்லியும் your அந்த gifts அனுபவம் and உங்களுக்கு talents, ஏற்பட்டிருக்கா? but about you as a person, you know? I certainly have. I'm not எனக்கு அந்த மாரி interested in this because அனுபவம் it's gonna ஏற்பட்டிருக்கு. figure me out. So just forget it. ஏன்னா நம்ம The point யாருமே that I புரிஞ்சுக்க wanted போறதில்ல. to touch on with you is, and it's a fine line, everyone, that pushback that Sister Wadi is talking about சிஸ்டர் வாடி is சொன்ன மாரி அந்த something that பின்தள்ளுறது. gives you the permission to check, really, is there some dirt there that's creating a அப்போ block for you? எனக்குள்ள ஏதாவது அழுக்கு இன்னும் It's பாக்கி not இருக்கான்றத necessarily for செக் you to பண்றதுக்கு நல்ல Mhm. அனுபவமா இருக்கலாம். நல்ல because sometimes சூழ்நிலையா we இருக்கலாம். feel ஏன்னா ஒரு சில really நேரத்துல disappointed or நம்ம ஒரு சில dissatisfied. நேரம் அந்த It could டிசப்பாயின்ட்மென்ட் be authority அனுபவம் figures, it பண்ணலாம். could be your Mhm. parents, it could be your supervisor, it could be அதுக்கு even a best உங்க friend, அப்பா, அம்மாவா இருக்கலாம், it could உங்களுடைய be a mentor சூப்பர்வைசரா that you இருக்கலாம், feel இல்லன்னா is உங்களுடைய pushback, மென்டாரா like இருக்கலாம். they're not going to let anything happen or open up for you. So then what do? அப்போ நீங்க என்ன Do you பண்ணுவீங்க? just sit there in an அங்கேயே உட்காந்துக்க inferiority, போறீங்களா? egotistical space and feel that you're உங்க not மேல good நம்பிக்கை enough? இல்லாம Not after நீங்க you know your awakening. Because இல்ல once எப்படி you நீங்க know your உங்கள awakening எழுப்பிப்பீங்க? and the law of the universe has proven you have what it ஏன்னா takes. லா You ஆஃப் have யூனிவர்ஸ் என்ன infinite ப்ரூவ் mind. பண்ணுது? உங்ககிட்ட எல்லாமே You have இருக்கு. the ability to make the impossible
இம்பாசிபிளா எது இருக்கோ, அசம்பவத்தையும் So சம்பவிக்கக்கூடிய whether சக்தி you're உங்களுக்குள்ள like இருக்கு. you're president of the country, நீங்க வந்து you're பிரசிடென்ட்டா governor இருக்கீங்க, of the state, create கவர்னரா doors இருக்கீங்க. that are closed for you. There are a million other உங்களுக்கு ways to நம்பிக்கை do it. அளிக்கக்கூடிய விதத்துல But நீங்களே that பேசுங்க means உங்களோட. finding the inner transparency because you இப்போ feel உள்ளுக்குள்ள that அந்த you belong, வெளிப்படைத்தன்மையை நீங்க and that உருவாக்கும்போது, you're still a valuable entity on the planet. நீங்க And வந்து also இன்னும் இந்த உலகத்துல ரொம்ப this முக்கியமான ஆள் wondering of அப்படின்றத where is நீங்க it? ஏற்படுத்தணும். Is there some element of truth there? Because இப்போ transparency நடக்கக்கூடிய இந்த means விஷயத்துல ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கான்னு செக் to பண்ணுங்க. check honestly, what are they seeing? What is இப்போ happening? உண்மையாவே அவங்க என்ன சொல்றாங்க Because if அப்படின்னு you செக் see பண்ணலாம். everything like ஏன்னா that, எல்லாமே ஒண்ணு Right. கூடுது. One of the things that can sometimes happen, Jana, ஏதாவது ஒரு is விஷயம் நீங்க சொன்னது கண்டிப்பா that, நடக்கும். okay, whatever it is they're seeing that I'm not seeing in a sense, and they, whatever they may be, can become a blockage for me. You know, in other words, I want to get to, you know, point B, but they've set up a roadblock that takes away my possibilities or doesn't permit me entry here or whatever. I'm not going to stop, but sometimes then to guard against my being devious in how, because I know I can overcome their barriers and their roadblocks, but that then by the way that I do it, it requires great humility, because if I do it any other way, what will be the response? That's, well, you see, that's what I told you about that one. She's just like that. That it's almost like you act out what they were seeing all along, even though, you know, that is not the reality of you. So that thing, I think that a great humility is needed. And I've seen how through one's humility and pure persistence and clarity of what they have signed up with God to do, how ultimately everybody else capitulates, Jana. It's a given. It's a yeah, given. yeah. You know, on one level, everyone, where Sister Wadi and I were talking about, even if there's a blockage with the சிஸ்டர் physical வாடியும் நானும் or a பேசிட்டு group இருந்தோம். of people, but there's also that interior blockage. அப்போ that is நமக்குள்ள ஒரு always இன்டீரியர் பிளாக்கேஜும் இருக்கு. Nice. and the external is just a sample of just a sample. அப்போ But you're still எக்ஸ்டர்னல் வந்து asking ஒரு what's சாம்பிளா தான் internal இருக்கு. along the way. Yeah. I think all of you can understand. எல்லாருமே இதை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். Don't give up. Along the way, இதை விட்டு you're கொடுத்துறாதீங்க. அப்போ checking கண்டினியூ. signals. And on the outside, Sister Wadi said it best at the beginning of the program. நீங்க One of the reasons ஆரம்பத்துல why நீங்க she என்ன feels சொன்னீங்க? that she's been transparent on her journey or natural on her journey is at the end of the day, she's going to spend eternity with her own spirit. ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க அவங்களோட தான் If இருக்க this is a போறாங்க. Miami blessing or if this is a Florida blessing, but இது வந்து sometimes it மயாமி feels like பிளஸிங்னு that. எடுத்துக்கலாம், Like that, at the end of the ஃப்ளாரிடா day, பிளஸிங்னு எடுத்துக்கலாம். I ஆனா have to கடைசியில check, am I நான் என்ன bringing செக் பண்ணணும்? sorrow to anyone? நான் யாருக்காவது You know, துக்கம் and கொடுக்கறேனா? if you can come up feeling like intentionally, I know I have not strategized how I'm going to hurt ஆனா somebody or நல்ல block நான் some kind of யாருக்காவது துக்கம் opportunity. கொடுக்கலன்னு தெரிஞ்சா கூட I've worked with people and I நான் have மக்களோட proof ஒர்க் பண்ணியிருக்கேன். of people who were trying எனக்கு to அதுக்கு divide சாட்சியும் இருக்கு. our space, people who went to students to tell them things that were not true about me. I even had மக்கள் sisters வந்து who என்னை were பத்தி listening தவறாவும் honestly சொன்னாங்க to another இன்னொருத்தர்கிட்ட. person. And still that person, I gave them the responsibility of Murli. இருந்தாலும் அது அவங்களுக்கு நான் பொறுப்பும் கொடுத்தேன், முரளி. I saw their quality. ஏன்னா They நான் didn't அவங்களுடைய come on to me. They had குணங்களை some பார்த்தேன். other agenda. But நான் because என்கிட்ட வரும்போது at that அவங்க கிட்ட வேற moment, அஜெண்டா I இருந்தது. said, ஆனா I have அவங்க to அது அவங்க. live my life with me. நான் என்னோடு தான் மீதி வாழ்க்கையை நான் Even till today, செலவிடணும். I இனி still கூட have an element of disappointment of how it's been ஒரு handled. I still have to accept, but Jen,
What does love want me to do? To let it அப்போ go. நான் வந்து இத ஒத்துக்கணும். என்கிட்ட There's நானு an element of transparency with the self. என்கிட்ட அந்த டிரான்ஸ்பரன்சி இருந்ததுனால Always find the strength to do what's best for your spirit to be at peace. Does that make நீங்க sense, வந்து Mr. Wadi? It Like, makes a lot of sense. yeah, your spirit has to find its peace. It's ஏன்னா exactly உங்க it's ஆத்மா வந்து yourself அமைதிய for தேர்ந்தெடுத்தாகணும். eternity, but it's living with yourself right now. I mean, could you live with yourself கண்டிப்பா நாம biased against நம்ம கூட தான் someone, இருப்போம். ஆனா prejudiced against someone? இப்பயும் நாம Who நம்மோட said இருக்கணும் someone இல்லையா? should not be included or whatever? Your conscience would chomp would chomp on you, not just bite you, but chomp down உங்களுடைய on you. மனசாட்சி உங்கள Make it impossible. நிம்மதியா So, இருக்கக்கூடாது இல்லையா? I mean, I'm just going to say that, it's good அதனால when it's like something you have naturally, Janaban. It's something you have naturally. And so, உங்ககிட்ட நேச்சுரலா இருக்கும் இல்லையா அது? and when you have something naturally, and whether நம்ம கிட்ட அது it's நேச்சுரலா இருக்கும்போது like a gift or a blessing or whatever else, but அது when ஒரு you கிஃப்ட்ன்னு feel சொல்லலாம், naturally, பிளெஸிங்ன்னு you சொல்லலாம். haven't really had to make any effort on it, then to go against it, Mm. that அப்ப is அதுக்கு what எதிர்க்கா says போறது in வந்து those situations, look out, there's going to be severe ramifications. அப்ப இதனால Because நிறைய you've பாதிப்புகள் kind இருக்க of போகுதுன்னு தோணும். sullied something that was there as a blessing or a gift in part in within your nature, within your personality, within அப்போ இது உங்களுக்குள்ள ஒரு everything that you are. To go against that என்னெல்லாம் இருக்குமோ It's the tough. repercussions are severe. And அதெல்லாம் you நீங்க can யூஸ் see பண்ணாத it இருக்கும்போது one-on-one பாதிப்புகள் வந்து with ரொம்ப the சிவியரா இருக்கும். occasions. One example was yesterday. ஒரு எக்ஸாம்பிள் I நேத்து was நடந்தது. driving. I was going with the girls, and we were going to get visa because we're going to Europe at the end of this month. அப்போ And நானு all of a விசா sudden, எடுக்கிறதுக்கு and I was just இந்த மாச going கடைசில on போறோம். about it in the car, like, I just can't believe if that was ever my daughter, I said, Jen, come back, Jen, come back. It's just like I had இப்போ to tell என்னுடைய myself, stop, Yeah. don't Yeah. go any further. And the girls just started laughing at me. I said, Yeah. "You see how I take care of myself? I don't go too far down the அந்த hill." பொண்ணு வந்து அந்த Exactly. நீங்க திரும்ப வாங்க அப்படின்ற மாரி சொன்னா, அது அப்ப And அந்த the பொண்ணும் effect சிரிக்க you have ஆரம்பிச்சுட்டாங்க. on others, and that's இப்போ something நீங்க to அந்த எஃபெக்ட் நீங்க மத்தவங்க மேல இருக்கிறது அதையும் நீங்க whatever it கன்சிடர் is பண்ணணும். that you're saying about someone else, or நீங்க இன்னொருத்தர பத்தி பேசுறதா anything இருக்கலாம். else where you are ஒரு விஷயம் அதுல saying இருக்கு. something because you're looking for a resolution or you're looking for understanding or நீங்க ஒரு something, ரெசல்யூஷன்க்காக whatever பார்க்கலாம், that இல்ல also ஒரு may be, புரிதலுக்காக நீங்க பார்க்கலாம். influencing others negatively ஓ towards that other person is Painful. நீங்க வந்து it's நெகட்டிவா painful அவங்கள because it's இன்ஃப்ளூயன்ஸ் not பண்றீங்களா? transparency. You're அப்ப being இதுக்கும் transparent. வெளிப்படைத்தன்மைக்கும் Maybe சம்மந்தம் இல்ல. an aspect of it kind of came up on Thursday, Independence Day. இது வந்து Thursday இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நடந்தது. Independence, இப்ப maybe இண்டிபெண்டன்ஸையும் transparency with mastery, right? வெளிப்படைத்தன்மையையும் மாஸ்டரிங் பண்றதுலயும் Then what you will have is manipulation. அப்ப அத மாஸ்டர் நீங்க பண்ணுவீங்கன்னா So கண்டிப்பா you're kind மேனிபுலேஷன் of இருக்கும். looking at that thing. One is where I manipulate others to get sympathy or ஒண்ணு வந்து நானு இன்னொருத்தர்கிட்ட இருந்து அந்த சிம்பத்தி வாங்குவதற்காக நானு அவங்கள மேனிபுலேட் பண்ணலாம். to keep myself stuck in a sense, justifying and so I'm thinking I'm being honest with myself. Well, I'm not capable நான் வந்து of நேர்மையா இருக்கேன்னு தான் doing நினைக்கிறேன். that or whatever. But you're என்னால அத manipulating, பண்ண you're முடியாது. manipulating yourself ஆனா to நாம stay in மத்தவங்கள that place. கையாண்டுறோம் இல்லையா? அந்த இடத்துல நாம Whereas இருக்கணுன்றதுக்காக. transparency would be more, இப்ப well, வெளிப்படையா I இல்லாம don't fully have the qualifications, but எனக்கு ஃபுல்லா what அந்த I குவாலிஃபிகேஷன் is இல்லன்னு on தெரியும். me and with me, and I can go towards இறைவனுடைய that ஒளி வந்து என் மேல இருக்கு, to என் கூட just இருக்கு. stop, ஏன்னா என்னுடைய whatever பயணம் அதோட நிக்க போறதில்ல. manipulation of my own thinking. So I was just thinking the difference என்னுடைய being எண்ணங்களோட அது transparent நிற்க or போறதில்ல. being transparent really means mastery. உண்மையா Yeah, வெளிப்படையா I இருக்கிறது. love that a lot. You know, I've been on the other end. நான் வந்து இன்னொரு It's பக்கத்துல heavy இருந்திருக்கேன். today. The word is heavy.
if I mention it. But the அப்போ other end of ஹெவி definition, அப்படின்னு சொல்ல முடியும். where maybe one or two people say something that they don't like about me, and at 1, some 2 point பேர் we என்ன can பத்தி talk about it. எனக்கு It's பிடிக்காத something விஷயங்கள பேசியிருக்காங்க. valuable that you see in people's drishti, their eyes on you, அத அவங்க கண்கள்ல பார்க்கலாம். அவங்க and எப்படி நம்மள we are பார்க்குறாங்கன்னு. souls, and you can see it. அத We're நீங்க so பார்க்கலாம். sensitive as creatures, நம்ம and you சென்சிட்டிவ் have இல்லையா? to look into that over and over again. அத நீங்க திரும்ப Their திரும்ப eyes are பார்க்கும்போது, gone. Their eyes are அவங்களுடைய your eyes. கண்கள What மறந்துருங்க. அவங்க is கண்கள் தான். ஆனா here is the way you're feeling when you see them, உண்மையான and ஆப்பர்ச்சுனிட்டி they're வந்து clouded, that they don't அவங்களுடைய see கண்கள்ல transparency in it, like I've seen வெளிப்படைத்தன்மை இல்ல. Loki, ஏதோ மறைக்குது so to speak. அப்படின்னு சொல்லலாம். So it's the way that you're feeling, and if அப்போ you're feeling நீங்க எப்படி ஃபீல் less than பண்றீங்களோ, low self-worth, unloved, சுயமரியாதை கம்மியா இருக்க மாரி, அன்பு feared, செய்யப்படாம இருக்க மாரி, பயந்து, devalued, then you've just மதிப்பு got a குறைஞ்சு, great opportunity in terms of the kind of an honest work you now need to do on yourself, அப்போ நீங்க உங்க based மேல on தான் what இப்போ ஒர்க் sees பண்ணணும். in you, and that அப்போ those கடவுள் என்னை souls have எப்படி come to பார்க்குறாரு help you அப்படின்னு. to do the work, because without them you wouldn't have even known that அப்போ you were caring. எனக்கு ஹெல்ப் பண்ண வரவங்கள வந்து நான் சரியா பார்க்கணும் இல்லையா? யார் மூலியமா தான் கடவுள் ஹெல்ப் பண்ணுவாரு. And I'm in full agreement with you. And one of the நானு little things that helps me in that area ஒரு is விஷயம் எனக்கு என்ன ஹெல்ப் to பண்ணுதுன்னா, depersonalize it. அத வந்து And so டீபர்சனலைஸ் பண்ணணும். depersonalizing it, you're able to say, otherwise you get stuck in the person. You walk இல்லன்னா into நீங்க அந்த and நபரோட they're மாட்டிப்பீங்க. thinking for them. This is what they feel about me. This is what they think about me. So இதுதான் you அவங்க put நம்மள பத்தி things நினைக்கிறாங்க. in their head, but நீங்க வந்து அவங்களுடைய depersonalizing means that நிலையில actually இருந்து saying, பார்க்குறீங்க உங்கள. this is par for the course. I need this டீபர்சனலைஸ்மென்ட்னா, experience எனக்கு இந்த of எக்ஸ்பீரியன்ஸ் these தேவையா kind of இருந்தது. challenges or இந்த sanskars மாரி or சேலஞ்ச் whatever எல்லாம் to get me to சன்ஸ்கார்லாம் my இருந்தது. destination. அப்ப And அதுதான் as I என்னுடைய move forward in my டெஸ்டினேஷன் destination, கூட்டிட்டு போகும். whether other souls நான் வந்து remain முன்னேறினாலும், or even if எனக்கு they பின்னாடி come இன்னொரு along, சில ஆத்மாக்கள் it's இருக்காங்க. எனக்கு முன்னாடியும் okay. இருக்காங்க. பரவால்ல. But not to take things personally, but ஆனா to எதையும் this பர்சனலா எடுத்துக்க கூடாது. this makes you the master, where you're in charge இதுதான் நம்மள of மாஸ்டர் your ஆக்கும். own edification, if you like, your own upliftment in இப்ப that இது நம்மளை this நாமளே too உயர்த்தணும். was meant to come to you because you're the wisdom in your soul ஏன்னா knows நமக்குள்ட்ட when you're ready to இருக்கக்கூடிய take ஞானம் challenge, and through நமக்கு whom it தெரியும். comes is doesn't matter. It doesn't எப்படி matter. வருது Because at அது the end of நமக்கு the தெரியும். day, and I was ஏன்னா thinking about கடைசில this, I'm a little hesitant to say it, எனக்கு கொஞ்சம் that இத சொல்றதுக்கு my இதுவா இருக்கு. ஆனா independence, my mastery என்னுடைய should be such சுதந்திரம் வந்து that I am not dependent on anyone else. நான் To, யாரையும் எதிர்பார்த்து in இருக்கக்கூடாது. other words, anyone tomorrow could throw me under the bus, so to speak. என்னை யாரும் வெளிய தள்ளக்கூடாது. அந்த அளவுக்கு And எனக்கு that's என் மீது not கவனம் sitting தேர்ச்சி in that இருக்கணும். thing of like, I need this one for this, or I need the other எனக்கு one இது for இதுக்காக something தேவை, else, எனக்கு or அது அதுக்காக தேவைன்னுலாம் இருக்கக்கூடாது. but that everything, whatever you need, is going to come. ஆனா whoever's எதெல்லாம் going எனக்கு to தேவையோ come அதெல்லாம் வரப்போகுது. through, and in that kind of way that you're the master, and that things அந்த come வகையில because நாம you வந்து have any மாஸ்டரா points இருக்கணும். with them or anything else. I don't see it in those terms, but because my soul has the wisdom to know ஏன்னா that என் I'm ready ஆத்துமாக்கு for that challenge. நானு அந்த சேலஞ்சுக்கு ரெடி The அப்படின்னு challenge, I தெரியணும். might think, oh, take it away, I don't want to deal with it, but எடுத்துட்டு போங்க. எனக்கு அதுலோட அ க Wonderful. டீல் பண்ண வேணாம்னு சொன்னாலும், அது எனக்கு வரதான் வரும் இல்லையா? I'm wondering, this be a nice pause moment for Nice. a little Om Shanti, and lovely. அப்போ இந்த anything நேரத்துல you இடையில share, ஓம் சாந்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். if there's அந்த anything that Sister Wadi has shared, or even myself, just put that in the சிஸ்டர் comment. வாடி If you have சொன்னது, a question that perhaps you'd like to ஏதாவது request, கொஸ்டின் இருந்ததுன்னா do it now. அத And கேளுங்க. let's just try to surrender into whatever was shared. அப்போ If there's என்னெல்லாம் something ஷேர் that you பண்ணோமோ, felt a resistance, which meant அப்போ there was ஏதாவது something ஒரு that you needed ரெசிஸ்டன்ஸ் to இருந்ததுன்னா, identify, or was there a அத நீங்க feeling like a ஐடென்டிஃபை blessing பண்ணி coming வேணும் இல்லையா? back? Oh, I'm doing that.
இல்ல and ஏதாவது ஒரு the பிளெஸ்ஸிங் ability to இருந்ததுன்னா, be உங்களுக்கு present. நீங்களே சபாஷ் So check those குடுத்துக்கோங்க. feelings in you now and அப்போ see உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய how you ஃபீலிங்ஸ feel. நீங்க Write it செக் down. பண்ணுங்க. Kind of look at it. Remember, அத எழுதுங்க as you உங்களுக்குள்ள. continue to evolve and grow, நீங்க there will be உங்களுக்குள்ளயே அந்த changes மாற்றத்த within நீங்க in பார்க்குறீங்களோ, ways that we won't இந்த physically have உலகமும் மாறிட்டு இருக்கு. control over. You're going to have அந்த that மாற்றத்தின் sense of மீது self-acceptance and transparency. நம்ம You can கண்ட்ரோல் feel பண்ண it in முடியாது. yourself and your loved ones. அப்போ நம்ம நம்மளையும், This to நம்மளை me சார்ந்தவர்களையும் is காப்பாத்திக்கிறதுக்காக something of great நாம power நம்மள உள்ளுக்குள்ள பார்க்கணும். that you can இது sense ரொம்ப in பெரிய yourself குணம். your transformation. இதுதான் This நம்மள moment of மாத்தும். transparency. இந்த நொடியினுடைய And வெளிப்படைத்தன்மை you தான் நம்மள participate in மாத்தும். different layers of it. இது நம்ம நெறைய லேயர்ஸ் So இதுல கவர் பண்ணியிருக்கோம். it's not just about you speaking your mind. இது வெறுமனே நம்மளுடைய மனச பத்தி Knowing பேசுறது கிடையாது. how to speak எப்படி is enough if பேசணும். it supports the larger picture than இது just your personal எல்லாரையும் சப்போர்ட் limitations பண்ணும் இல்லையா? அப்ப or அதனுடைய லிமிட்டேஷன் specialities. குணமா இருந்தாலும் So சரி, let's just take this moment now for அப்போ a little introspection. இந்த ஒரு நொடியில Let's நாம listen to நம்மளே Om Shanti சோதிச்சு பார்க்கலாம். meditation, which was இப்போ ஓம் சாந்தி provided மெடிடேஷன் by இப்போ Active போடப்படும். Brahma Kumaris, Kristen Hoffman, who's a beautiful, beautiful singer, கிறிஸ்டியன் ஹாஃப்மேன், trainer from the Juilliard School of Arts in New York City. And ஜில்லியார்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் just go ஆர்ட்ல into the இருந்து energy that பயிற்சி she's பெற்றவர். emoting for us and the space. ஓ, So let's இந்த listen. எனர்ஜி அவங்களுக்குள்ள கொண்டு வராங்க. அத நாம இப்ப கவனிக்கலாம்.
Sorry, Miss. How did I call you? I have no idea. Together we make this choice. Together we make this choice. Together, Om Shanti. We're singing Om Shanti. Beautiful, huh? She's so beautiful, her music. Oh, that's ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா அந்த I music? was there when she did that recording first. It was never to be நான் அங்க இருந்த அந்த forgotten. ரெக்கார்டிங் அவங்க Together பண்ணும்போது and just it was almost like a ஆமாங்க ஜூம் spontaneous, பண்ணும்போது It was. amazing, still amazing. ரொம்ப Yeah. ஸ்பான்டேனியஸா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. So, Dr. Manoj and team, do we So, continue Dr. for Manoj, 30 minutes or is there room for questions and answers? இதுல Whichever ஏதாவது you like. கேள்வி பதில் ஏதாவது இருக்கா? A lot of questions. நிறைய கேள்விகள் இருக்கு. Uh-oh, that means Wadi Ben and I weren't very clear. அப்படின்னா வாடி On the பேனும் lines of நானும் transparency, there are quite a few ரொம்ப questions. தெளிவா இல்ல Anyway, அப்படின்னு. we're all mesmerized by the soulful music and the voice as well. It was fantastic, Christine Hoffman. Right. So thank you so much for really ரொம்ப நன்றிகள். so many layers of transparency. நிறைய I லேயர்ஸ் have ஆஃப் டிரான்ஸ்பரன்சி actually பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா? அதை பத்தி யோசிச்சதே இல்ல. I want one of you all to just நீங்க வந்து கவர் பண்ணீங்க. as a யாராவது ஒருத்தர் வந்து இதை பத்தி healthcare விரிவா professional, சொல்லலாம். when I'm sitting with my டாக்டராவோ sick ஹெல்த் கேர் patient, ப்ரொஃபஷனலாவோ நான் யாருக்கோ terminal illness, கவுன்சிலர் maybe பண்றேன். cancer, maybe a big அவங்களுக்கு kidney வந்து disease, கேன்சர் this is இருக்கலாம், already பெரிய covered. கிட்னி டிசீஸா இருக்கலாம். Obviously, வாடி கவர் my பண்ணாங்க. conscience bites me if I don't tell them everything at that instance, because I need to tell them the consequences about the medicines. They need to take it on time. And if I don't tell them everything, though I know that they won't அவங்களுக்கு be able to எல்லாத்தையும் சொல்ல handle வேண்டியிருக்கு. incidents, but I need to tell them இந்த நோய் என்ன, இந்த மெடிசன் என்ன அப்படின்னு டைம்க்கு நீங்க எடுத்துக்கணும்னு. இது வந்து என்னுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். kidney problems in நிறைய children. பேர் கிட்னி So is இல்லஸ், it my job கிரிட்டிக்கல் to ப்ராப்ளம் be fully வரும். transparent with them, or அப்போ is நான் it அவங்க கிட்ட their own ஃபுல்லி basis டிரான்ஸ்பரண்டா to இருக்கணுமா, see if இல்ல they're able to handle it or not? அப்ப அதை Maybe ஹேண்டில் natural பண்ணுவாங்களா distractions, இல்லையா is it அப்படின்னு required? செக் So how do பண்ணணுமா, we go about it? இல்ல எப்படி நான் இதை ஹேண்டில் And we have பண்றது? Dr. Mehta also with us. I'm அப்ப sure டாக்டர் he's மேத்தா seen கூட இருக்காங்க. cancer patients. So he அவர் knows வந்து what கேன்சர் it is பேஷண்ட்ஸ் all பார்க்கறாரு. about. அவர் கூட இதை So I ரிலேட் would பண்ணுவார்னு imagine in நினைக்கிறேன். the medical profession there are those who don't exactly wrestle with this question, but they just say, well, அப்போ நிறைய பேர் வந்து you know, as இதை I பத்திலாம் was யோசிக்க மாட்டாங்க. with a dear friend and waiting for நான் ஒரு நண்பரோட இருக்கும்போது a diagnosis, right? And we இப்போ were அந்த sitting in டயக்னோசிஸ்க்காக a வெயிட் big பண்ணியிருந்தோம். room, like I've forgotten, it wasn't like a waiting room, but all of a அது ஒரு sudden வெயிட்டிங் ரூம் மாதிரி இல்ல. the door burst open and the doctor walked straight through, walked past us, and as he's walking past us, he goes, அப்போ டோரு கடந்து அவர் போகும்போது உங்களுக்கு டிபி இருக்குன்னு சொல்லிட்டு, there are many in the medical profession who would அப்ப be அதே போல considered நிறைய பேர் that by almost மெடிக்கல் 50% ப்ரொஃபஷன்ல on இருக்காங்க. the floor. That would be like that think that, oh, you're supposed to tell them everything, and so just, you know, இப்போ that நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு that's சொல்லிடுவாங்க. not transparency. அது That's டிரான்ஸ்பரன்சி not, கிடையாது. that's just relaying the facts. That's the அது thing. வந்து It's not even about உண்மையை truth, அப்படியே it's வெளிப்படுத்துறது. facts. Well, it's not about truth. It's honest, but it's not இது உண்மை கிடையாது. the truth of the thing. And so I would imagine every நேர்மை தான், ஆனா உண்மைன்னு சொல்ல முடியாது. and because you're such a gentle, ஏன்னா நீங்க ரொம்ப soul, மென்மையா I know இருக்கீங்க. that carries through into your profession too.
And so அது உங்களுடைய like ப்ரொஃபஷன்லயும் yourself, நடக்கும். I know that you keep linked with the Supreme while you're doing this. இப்ப நீங்க And I would be able இறைவனோட to, தொடர்புல தான் இருக்கீங்க. for you to be able to gauge the அதனால extent to நீங்க which that you're அவங்க connected அதை is not ஏத்துப்பாங்களா, only இல்லையா understanding அப்படின்றத உங்களால the புரிஞ்சுக்க truth முடியும். from them, but you இந்த also உண்மையை become a ஏத்துப்பாங்களா, இல்லையா? sense, hopefully always right, and you must have a record of this for your own self, of இது நீங்களே கூட what செக் பண்ணியிருக்கலாம். percent இத should it be, 95%, should it be a little less or a little more, 90% or you will 95% ultimately tell them everything as they அது come எல்லாத்துலயும் to கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்ல தான் போறீங்க. know. Jenna, what would you say? No, ஜென்னா agree. சிஸ்டர் நீங்க என்ன I சொல்லுங்க? agree. நான் அதை ஒத்துக்கிறேன். The only thought that's coming to mind is எனக்கு என்ன தோணுதுன்னா, it's you have this energy about you. It's உங்களுக்கு amazing ஒரு the எனர்ஜி faith இருக்கும் in இல்லையா? patients that I think they நீங்க feel the most. I remember one இந்த time பேஷண்ட்க்கு நீங்க when குடுக்குற they came எனர்ஜி in and they gave அப்போ me நான் a இந்தியால ஒரு diagnosis டாக்டர that was பார்த்தேன். like it just hit me. And after they ஒரு gave the டயக்னோசிஸ் diagnosis, I குடுத்தாங்க. was sick அது after that for months. அவங்க டயக்னோசிஸ் So குடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நோயே I was அனுபவமாச்சு. fine before she told me what was wrong with me. எனக்கு அவங்க சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் Wow, நல்லா தான் the இருந்தது. அதுக்கப்புறமா that you speak அ of, அந்த எனர்ஜி அவங்க when என்ன you எத வச்சு when அத some people பேசுறாங்களோ, you trust, you know அத that வச்சு I தான் ஒரு am a நம்பிக்கை well வரும். being. I want you to tell me, but I think the ம். way that you do நீங்க it will என்ன determine சொல்லணும் அது what she கரெக்ட்டு. wants. ஆனா எந்த வகையில சொல்றீங்க அது ரொம்ப முக்கியம். But let's move on to another very sensitive issue. This is இன்னொரு called ஒரு சென்சிட்டிவ் GID, இஷ்யூ. gender identification disorder. So GID because of the ஜெண்டர் shock ஐடென்டிஃபிகேஷன் factor டிஸார்டர். that one of my child, it's an என்னுடைய adolescent, குழந்தை he's come out to me that he is அடாலசென்ட். having problems with the gender identification, which means எனக்கு before அந்த in the ஜெண்டர் 90s it used to be ஐடென்டிஃபிகேஷன் common இருக்கு. sense ages, but இஷ்யூ nowadays it's இருக்கு. been more picked up also இப்பலாம் with நெறைய homosexuality and gay ஹோமோசெக்சுவாலிட்டி being இப்படி lesbian and all sorts of those. Actually, it's wrong to call them disorders. They are just அத வந்து patterns டிஸார்டர்ன்னு of சொல்ல who they முடியாது. want to இந்த identify their gender with and whom they are attracted to. So அது the point யார் கூட of அட்ராக்ட் the ஆகுறாங்கன்னு parent is that my adolescent ஒரு is குழந்தை saying கேட்குறாங்க. it's probably from the USA, I think, and I'm not இது able வந்து to யுஎஸ்ஏல take வந்திருக்கும்னு this நினைக்கிறேன். transparent behavior of his in a right perspective. What should I do? அத நானு வெளிப்படையா Very சரியா easy. எடுத்துக்க I முடியல. know it's difficult, but very எனக்கு அது easy. கஷ்டம்னு புரியுது. ஆனா It's ரொம்ப a ஈஸி. soul, அது ஒரு ஆத்மா. and that soul is your child. அது எப்பயுமே உங்களுடைய குழந்தை. அவ்வளோதான். There's nothing beyond that. அதை தாண்டி எதுவுமே இல்ல. That is a soul. அது ஒரு That is ஆன்மா. God's child. இறைவனுடைய குழந்தை. Definitely his main child. கண்டிப்பா You அவருடைய come as a trusted ரொம்ப parent முக்கியமான குழந்தை. நீங்க வந்து அதுக்கு நிமித்தமா இருக்கீங்க. as far as they need your support and guidance. அத கைடன்ஸ் So சப்போர்ட் different way of பண்றதுக்காக parenting, I know. இது வந்து ரொம்ப Yes, வித்தியாசமான வகையில yes. பேரண்டிங் பண்றது. Finish. No, go, Wadiben. No, I just wanted to say what you're saying is absolutely right. That நான் நீங்க சொல்றது ரொம்ப it's a முற்றிலும் கரெக்ட்ன்னு நான் he சொல்லுவேன். is a soul, and that அவங்க your ஒரு love ஆத்மா. for that soul நீங்க will உங்களுடைய அன்ப கண்டிப்பா குடுக்கணும். guide, if you like, and அதுதான் they அவங்கள will, கைட் பண்ணும். seek the right information, whatever you need to learn, but that என்ன unity இன்ஃபர்மேஷன் கிடைக்கணுமோ அத that you and your நாம child தெரிஞ்சுக்கணும். ஆனா has together is Yeah. new for the நீங்க child. இந்த This is where you're பயணத்துல 2 பேரும் ஒண்ணா 100%. இருக்கீங்க. I அப்போ don't have அதுல the answers டிரான்ஸ்பரண்டா for you, இருக்கணும். but so many எனக்கு parents ஆன்சர் feel இல்லாம இருக்கலாம். threatened or at a loss or அதுல வந்து பயந்து போறதுக்கு ஒண்ணுமே இல்ல. you know external strength to demand or insist or அதுல whatever, டிமாண்ட் பண்றதுக்கு, and இன்சிஸ்ட் பண்றதுக்கு it's just ஒண்ணும் இல்ல. showing their extreme vulnerability rather than being able to admit to their vulnerability. அது I அவங்களுடைய have பயத்த conversation with வெளிப்படுத்தாம us together அவங்கள and we'll see ஏத்துக்கணும். how we go, but don't forget, எப்படி போகுது I பார்க்கலாம். love you to the நான் to வந்து the end or உங்களுக்கு whatever else. Mm. I And mean, நான் உங்கள அன்பு பண்றேன். you've got to, maybe the only reason why you're grappling with what your child is going through is because of நீங்க வந்து yeah. சொசைட்டி காரணமா தான் 2 பேரும் வந்து I நிறைய don't want my அனுபவம் child to பண்றோம். struggle. என்னோட Because குழந்தை you're already on கஷ்டப்படக்கூடாது. that genre
you don't think that it's easy. So அது வந்து those ஈஸின்னு emotional கிடையாதுன்னு உங்களுக்கு patterns புரியும். are normal and they're human. ஏன்னா, அந்த And why 2 would they வகையான say சிந்தனைகளும் this to நார்மல் you தான். or your child? ஏன்னா, கடைசில So சொசைட்டி வந்து this உங்களுக்கோ, உங்க point, குழந்தைக்காகவோ எதுவும் பண்ண போறதில்ல. I want இந்த you to நேரத்துல step back, whoever asked the question, யார் இந்த கேள்வி just think கேட்டாங்களோ, for a moment what அ the soul is ஒரு going நிமிஷம் through, யோசிங்க. what your child அவங்க is ஒரு going ஆத்மா. through. அவங்க என்ன மாதிரியான Everybody seems சிச்சுவேஷனுக்குள்ள போயிட்டுருக்காங்க. normal, like everybody seems to be proper, எல்லாருமே and then they நார்மல் go inside and they இருக்கா look at மாரி their இருக்கு. bodies and they feel like their body parts don't belong to them. They belong to அவங்க some பாடி other gender, and they're not in that gender. And the confusion that that child is feeling. அந்த பாடி அவங்கள So பார்த்துட்டு, அது life அவங்களுடைய உடல் வந்து அவங்க and யாருன்னு wisdom நெனைக்கிறாங்களோ, அந்த மாரி இல்ல would அப்படின்னு நெனைக்கிறாங்க. இது ரொம்ப only பெரிய be there குழப்பம். because they must be in hell. And ஏன்னா, அவங்க they அவங்களுடைய feel வாழ்க்கையே இப்ப like, நரகம் but in மாரி addition to இருக்கும். that, I would go another way of saying நான் there இன்னொரு is வகையில the போய் soul சொல்லுவேன். consciousness. And maybe சோல் if we கான்ஷியஸ்னஸ் try to பிராக்டிஸ் understand பண்ணணும். more deeply together, இப்போ then ரொம்ப seeing ஆழமா what அத is honey, maybe we won't have to go through the challenge of whatever this is, whatever this means அப்ப for அந்த you. குழந்தைகிட்ட போய் But இத whatever பத்தி that டிஸ்கஸ் challenge is பண்ணணுமே for அவசியமே both இல்ல. of us, like Swati Ben said, we're in this வாடி பென் together சொன்ன மாரி, oneness. நாம Sister வந்து இதுல Swati, ஒண்ணா தான் you're இருப்போம். listening. சொசைட்டி வந்து So இதுல let எதுவுமே nobody வரப்போறதில்ல. say about அவங்க this என்ன or சொல்றாங்களோ that அதெல்லாம் or மறந்துடுங்க. other. நீங்க யாரு? They're not paying your உங்கள way. பத்தி, உங்க ஃபேமிலி பத்தி, அவங்க எதுவுமே As ஹெல்ப் பண்ண God's போறதில்ல. child, அது you இறைவனுடைய are குழந்தை. trustee of that soul. நீங்க அதற்காக This is நிமித்தமா the இருக்கீங்க. opportunity that you both have to learn something. அப்போ இந்த நேரத்துல ஏதோ ஒரு இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு ஏதோ சொல்லி Practice தருது. compassion. அ இரக்கத்த அதிகமாக்கிக்கோங்க. Be accepting. வெளிப்படையா இருங்க. Find love within. Increase உங்களுக்குள்ள love. அன்ப தேடுங்க. உங்க அன்ப Spiritualize your அதிகமாக்கிக்கோங்க. relationship. ஆன்மீகமாக்கிக்கோங்க This உங்களுடைய is the ரிலேஷன்ஷிப்ப. opportunity right now. Forget the இது human. இந்த நேரம் ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய Just குடுக்குது. rise your awareness. That's my thoughts. And உங்களுடைய அவேர்னஸ் மட்டும் இப்போ I would, அதிகமாக்கிக்கோங்க. I'll take a few more questions and it will be good if one of you can answer because there are quite a few. Okay, so this is a very good இப்போ question. நெறைய I'll கொஸ்டின் just இருக்கு. summarize it for you all. That is transparency created or is it an instinct which is invoked? வெளிப்படை She's தன்மைய saying உருவாக்கணுமா? இல்ல Brahma Kumaris and she's using the word Baba. I find myself பிரம்மா worship குமாரிஸ் Baba பத்தி only because I'm நான் வந்து fully transparent with myself. And then I பாபாவ get involved தூர in தள்ளுறா போல contemplating இருக்கேன். for something to clear the way for me. So இப்போ Baba is நான் giving me எங்கேயாவது knowledge, but மாட்டிக்கிறேன். how do I deal with பாபா வந்து access? நாலேட்ஜ் குடுக்குறாரு. ஆனா இந்த விஷயத்துல நான் எப்படி என்னோட டீல் I பண்ணிக்கிறேன்? guess very simply that a little bit more practice of the first lesson is அப்ப இன்னும் கொஞ்சம் முதல் லெசனுடைய பிராக்டிஸ் as to who you தேவைப்படுது. are and the way நீங்க யாரு? that God sees you. And I கடவுள் often எப்படி say, பார்க்குறாரு? God, again, like Sister Jenna was talking right at the beginning சிஸ்டர் about ஜென்னா வந்து these ஆரம்பத்துல light சொன்னாப்புல, souls, how they perceive through their அப்ப இந்த மகான் ஆத்மாக்கள் வந்து எப்படி மத்தவங்கள their பார்க்குறாங்க? openness, their clarity, their cleanliness, etc., and that they only ஓ. see that thing in you. But this is what then we have to learn to do for ourselves and இததான் realize வந்து that நாம நமக்காக God only sees கத்துக்கணும். me கடவுள் through என்ன His பார்க்குறாரு? own light, that He only sees light, தன்னுடைய that லைட் He மூலியமா sees நம்மள me, பார்க்குறாரு. and to accept that. But I think அத வந்து sometimes, ஏத்துக்கணும். and of course, Jenna can add too. I think ஜென்னா sometimes சிஸ்டர் கூட souls இத சேர்த்து சொல்லலாம். can kind of get into the habit of punishing themselves. And அப்ப என்னை நானே தண்டிச்சுக்க முடியுமா? don't get beyond this, I'm not good enough. நான் This வந்து is இதுக்கு லாயக்கு இல்லன்னு நினைக்கக்கூடாது. manipulation of my own thinking, and இதுதான் sometimes, நான் எப்படி கையாள்றேன், என்னுடைய சிந்தனைகள try கையாள்றேன்னு பார்க்கணும். a new இப்ப thinking, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். that Baba புதுசா will ஏதாவது see and யோசிக்கணும். tell yourself, பாபா எப்படி I பார்க்குறாரு? am love, I am நான் strength, அன்பு, I am நானு light, சக்திசாலி, all of those things. நானு Sit with ஒளி. it. Yeah. அதோட உட்காருங்க. First and foremost, முதல்ல எனக்கு I can புரியுது. only try to understand that
conflict that's happening in you. And it's அந்த okay. இது ஓகே. I think if you raise your bar way too high, ரொம்ப உயர்த்திட்டீங்கன்னா you உங்களுடைய பார, understand that you're getting qualified to get to that level. You can start to deceive yourself and turn away from நீங்க it. நீங்களே ஏமாத்திக்கலாம். And that's what your past, and that's what your illusions of your past, இதெல்லாம் உங்களுடைய கடந்த காலம் உங்களுக்கு ஏற்படுத்தின மாயா. what they're good at. They ஏன்னா can அதுல தான் make அவங்க the ரொம்ப lust, நல்லா இருக்காங்க. the greed, the attachment, the ego, the algae. காமம், It's குரோதம், good at making லோபு, you மோகம், pause, அகங்காரம்லாம் stop, வந்து or turn back. That's its expertise for அது spiritual நம்மள awakening. நிறுத்திடும். திரும்ப And போக here's what I வச்சிரும். would recommend. இப்ப இதுக்கு நான் இதுதான் இப்படி சொல்லுவேன். Exactly what Sister Wadi said, no doubt. In addition சிஸ்டர் to வாடி that, சொன்னா போல அது try to do some கேட்டுக்கூட basic practical things that might stimulate and stir up your energy. One, ஒரு journal. சில விஷயங்கள் Talk நீங்க your complete feelings out. What do I எழுதுங்க. feel about your strengths and your goodness? உங்களுடைய Two, ஸ்ட்ரென்த் குட்னஸ் பத்தியும் music. எழுதுங்க. Create a ரெண்டாவது வந்து playlist மியூசிக். of music that you can turn up high when you're cleaning up the house or getting the place together. அப்போ உங்களுடைய வீட்டை கிளீன் Or பண்ணும்போது live with a grumpy grandmother and put on some earpods and do the work. Three, you've got to have some good friends, even if it's just மூணு வந்து உங்களுக்கு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். call them. அவங்க கூட Be happy பேசுங்க. about how you're feeling. Don't put down the எப்படி organization. இருக்கீங்கன்னு Don't put down this person. Don't put down that person said this. Has nothing to do with any of that. இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்கலாம் எதுவுமே இல்லை. Talk to your friend. நீங்க வந்து உங்க Find கூட something வெளிப்படையா that will இருக்கணும். trigger for you. Fourth, watch comedy நாலாவது because you need to shift the energy. காமெடி Really, you need to shift பாருங்க. the energy. உங்களுடைய எனர்ஜியை நீங்க மாத்தணும் இல்லையா? நீங்க Five, சிரிக்கணும். maybe listen அஞ்சாவது to inspiring talks and classes. There's such a myriad of options. Personally, I நிறைய love டாக்ஸ் அண்ட் from கிளாஸஸும் கேளுங்க. Brahmakumaris, but I also hear பிரம்மகுமாரிஸ்லேருந்து நிறைய voices வருது. that stimulate me, like Caroline Mace or Michael Beckwith or Ian Levin Sant, Marianne Williamson, Joe Dispenza. மேரியான் வில்லியம்சன் These teachers இவங்கெல்லாம் complement the study of Raj Yoga meditation. அவங்களுக்கு ராஜயோகா மெடிடேஷனை காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க. From that, because once you've been awakened ஏன்னா in the teachings of உங்களை Raj Yoga எழுப்புனானா meditation, உள்ள something எழுப்புனா clicks ஏதோ ஒன்று கிளிக் ஆகும். and you know it. உங்களுக்கும் தெரியும். The journey இப்போ இந்த பயணம், requires some attention and effort. இந்த பயணத்துக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் And தேவைப்படுது. look for those people அப்போ அதுல இருந்து hand. The நீங்க one who இந்த மாதிரி நபர்களை தேர்ந்தெடுக்கணும், யார் வந்து உங்களுக்கு when you ஹெல்ப் break the பண்ணுவாங்களோ. connection to source, then ஏன்னா you have to கனெக்ஷன் trust நீங்க that எப்போ God உடைக்கும் போது push you forward. அப்புறமா ரொம்ப கஷ்டமாயிடும். Okay? But Wonderful. my Nice. understanding and love is with you. Practical things to இது ரொம்ப ப்ராக்டிக்கல். Yeah. what to do. Yeah. Yeah. Right. So speaking of the next question, Sister Wadi mentioned அடுத்த கொஸ்டின் பத்தி personalize. So சொல்லும்போது this question is about வாடி at சிஸ்டர் சொன்னாங்க office, I'm a very டீபர்சனலைஸ். transparent person, and I tell ஆஃபீஸில் everybody நான் வந்து ரொம்ப what I- டிரான்ஸ்பரண்டான not in a ஆள். good way, not in a bad way. I tell out the person is saying, but sometimes they con me, they criticize me for things. ஆனால் ஒரு சிலர் நேரத்தில் என்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட் பர்சன்ட், இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். She's saying, and how do I not take those remarks personally? எப்படி வந்து நான் அந்த Speak a little bit குறிப்புகளை about வந்து பர்சனலாக personalization எடுத்துக்காம also. இருக்கிறது. Touch upon, I'm sure they should do some Raj Yoga and develop soul consciousness as well. If you can just give an அதை answer. வளர்க்கறதுக்கு I would not even have been able to begin to suggest depersonalizing things if I hadn't been practicing Raj Yoga. இப்போ இந்த Because டீபர்சனலைஸ்ன்ற வார்த்தையை நான் ராஜயோகா கற்றுக்கலன்னா கண்டிப்பாக என்னால் சொல்லியிருக்க முடியாது. இப்போ ஏன்னா என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் என்னுடையதுன்னு நினைச்சதுனால தான் பிரச்சனை வந்தது. நிறைய விஷயங்களை நான் யோசிக்க வேண்டியதா இருந்தது. அப்புறம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் அதை செப்பரேட்டா பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த உறவுகள்ல பார்க்கும்போது எல்லாமே
depersonalizing. டீபர்சனலைஸ் பண்ணணும். அது கொஞ்சம் நேரம் எடுத்துருச்சு. Even relationships maybe in the past that would have been உறவுகள்ல கூட difficult, whether from childhood or at any other time, that suddenly there was the feeling of உடனே being able ஒரு to, ஃபீலிங் I வந்தது. don't even want to say forgive, that sounds too grandiose, but to be able to understand or put it in the context அத வந்து of புரிஞ்சுக்கிறதுக்கு their lives and their அவங்களோட வாழ்க்கையோட experience. தொடர்பு படுத்தி We அந்த have all கமெண்ட்ட had புரிஞ்சுக்க when we வேண்டியது. came to ஏன்னா, Christianity அதுதான் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா full of இருந்தது great என் கூட. experiences with them, but அது for வந்து me, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸா being அவங்க able to கூட எடுத்துக்கிட்டு separate வந்தாங்க. that மெடிடேஷன் person பண்ணும்போது from her or his role அவங்களையும், and அவங்க ரோலையும் their தனிப்படுத்தி பார்க்க experiences and முடிஞ்சது. to see அவங்களுடைய them எக்ஸ்பீரியன்ஸு as that விலக்கிட்டு unfailing மறுபடியும் reality. அவங்கள So மட்டும் I பார்க்க don't முடியும். know what the person is meaning when they say about being in the அப்போ office and being அவங்க transparent. ஆஃபீஸில் இருந்து You know, டிரான்ஸ்பரண்டா with இருக்கிறதுனா என்ன with சொல்றாங்கன்னு எனக்கு corporate புரியல. ஆனா transparency, வெளிப்படையா இருக்கிறதுனா you know, means that you kind of what's the word, you kind of take responsibility, you're accountable, நீங்க அதுக்கு you பொறுப்பு become எடுத்துக்கலாம். accountable. And so I suppose to the degree that I'm transparent, then நான் there's வந்து a certain வெளிப்படையா இருக்கும்போது accountability there, and ஒரு perhaps the பொறுப்பு இருக்கு. person is either being too transparent அந்த நபர் வந்து ரொம்ப when it வெளிப்படையா comes இருக்கலாம். to getting kickback from the others, இல்லன்னா maybe she's not being transparent enough. And so பின்தள்ளும்பொழுது there's அவங்க something வந்து missing there. வெளிப்படையா So இல்லாம that's இருக்கலாம். really stopped me in my tracks. Maybe I would have said something unkind, or whether it was நானு rough or அன்பு whatever இல்லாம else, ஏதாவது ஒரு and the person கடுமையா stood ஏதாவது in their சொற்கள் own சொல்லியிருக்கலாம். integrity, if you like, and just said, அந்த "I'm நபர் not வந்து trying to அவங்க and அவங்க simply வந்து நீங்க said என்ன what they had காயப்படுத்த said நினைக்கிறீங்களா publicly. அப்படின்னு சொல்லியிருக்கலாம். But of அப்போ course, என்னுடைய and so இன்டென்ஷன் that being மறந்துட்டு அவங்க self that doesn't lash out or அதுக்கு anything, திரும்ப just பதில் சொல்ல listen. முடியாம But கஷ்டப்பட்டுருக்கலாம். if somebody is saying something that's ஆனா யாராவது ஏதாவது that's சொன்னாங்கன்னா not right, that isn't within the அது proper சரியில்ல. framework of decorum or whatever else, then by all means challenge it, and maybe that simple அவங்க question அது சரியா will சொல்லலன்னா அத அவங்கள allow சேலஞ்ச் பண்ணுங்க. people to understand why they're saying what they're saying. Yeah. ஏன் வந்து இந்த மாரி சொல்றாங்கன்றத I think யோசிங்க. even for that person asking the question, அப்ப I feel கொஸ்டின் like கேட்டவங்க they're கூட internally feeling that they could be a little bit more polished, or they're அவங்க internally இன்னும் கொஞ்சம் feeling பாலிஷ்டா that maybe இருக்கலாம் they could அப்படின்னு do நினைக்கிறாங்களா better. இருக்கும். And I think you know that. That's why you're even asking that question. அது வந்து There are two problems. உங்களுக்கே கூட தெரியும். அதனால தான் நீங்க இந்த Yes, கேள்வியே one. கேட்கிறீங்க. Imagine yourself in the ஒண்ணு, tenth row of the theater watching your own movie. You'll நீங்களே feel வந்து very உங்களுடைய மூவி conflicted பார்க்குற மாரி of how you want to respond இருந்து to the situation or பாருங்க. speak to your அப்போ friends. நீங்க எப்படி அந்த And then the second சிச்சுவேஷனுக்கு நீங்க பதில் problem, சொல்வீங்க? you've heard me say over and over again, what நீங்க the வந்து second நான் problem சொல்றது is, திரும்ப திரும்ப just சொல்லி offer so கேட்டிருப்பீங்க. much more to the space, and இது you're வந்து இதுதான் வந்து feeling உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பு afraid இருக்கு. இதுல நீங்க இன்னும் நிறைய செய்ய of the வேண்டியது. transformation that's occurring, because maybe they like your straightforwardness, but they just want it to be a அவங்களுக்கு little bit more tempered, like a little நேர bit more நேர்மறையான calm. நடத்தை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனா கொஞ்சம் பாலிஷ்டா இருக்கணும்னு That's எதிர்பார்க்கலாமா இருக்கும். wonderful. And I know the time is up, but I'll take this இப்போ question because it's closely டைம் relates to what we just spoke in this last. இப்போ It's like a quick answer maybe. Can you say ஒரு what's the difference குயிக்கா ஒரு between these ஆன்சர் 3 சொல்லலாம். words? 3 Transparency, வார்த்தைகளுக்கு innocence, and வெளிப்படைத்தன்மை, naivety. Naivety would be, for me anyway, and innocence is a quality I hold நைவிட்டின்னு ஒரு in வார்த்தை சொல்றாங்க. great esteem. That இதுக்கும் innocence அதுக்கும் is என்ன what I'm trying to get வித்தியாசம்? back to again. That's the original nature of the soul, and innocence means அதுதான் வந்து absolutely உண்மையான free from நேச்சர் false சோலோட. foundations, any of those things. Naivety is maybe you should be a little bit more aware of something when you're நைவிட்டி வந்து and அத பத்தி இன்னும் நிறைய perhaps நாம seeing தெரிஞ்சிருக்கணும். ஆனா perhaps தெரிஞ்சுக்காம இருக்கோம். something lacking in your knowledge or your information. நமக்குள்ள அந்த So ஞானத்தினுடைய the ஏதாவது second குறை one was, இருக்கலாம். what was the second one?
No, 2வது வந்து வெளிப்படைத்தன்மை. innocence, innocence and அப்பாவித்தனம். what else? naivety, and transparency. And transparency. Okay. So yeah, I think definitely innocence and transparency would for me would almost be if அப்பாவித்தனமும் a வெளிப்படையா இருக்கிறதும் goal, a return to innocence, then automatically அப்பாவித்தனம் தான் என்னுடைய transparency கோல். would be there. அப்போ வெளிப்படைத்தன்மை கண்டிப்பா இருக்கும் அது கூட. But when someone's naive, it means there's a kind of an innocence, but it's not a wise innocence. Innocence. அப்போ அது ஞானம் நிறைந்த இன்னசென்ஸா அப்பாவித்தனமா சொல்ல முடியாது. Yeah. நைவ்னு சொன்னா. Go ahead, Jenna. Whatever Throw Sister in your Wadi bit. said. Whatever Sister Wadi said. என்னெல்லாம் சிஸ்டர் வாடி சொன்னாங்களோ So அதெல்லாம் to கரெக்டா. answer this question, because this question is very nice, like, do I sugarcoat in my dealings with people? நான் வந்து யார்கிட்டயா பேசும்போது I'm சுகர் கோட் washing பண்ணி my பேசலாமா? tea if I have to. It's வந்து not sugarcoating for me anymore. I would say when I was வாஷிங்டன் younger, maybe in நான் my வந்து 20s, இளமையில இருக்கும்போது it's 30ல just இருக்கும்போது அது வந்து I தேவைன்னு have நினைச்சேன். found that I am more sensitive to the way ஆனா people feel. நான் Because I எப்படி have மக்கள் அதை this ஃபீல் innocence பண்றாங்க that அப்படின்னு maybe புரிஞ்சுக்க வேண்டியது. people won't remember what I said, but they should remember the way I made them feel. மக்கள் So நான் என்ன I சொன்னாங்கன்னு don't ஞாபகம் sugarcoat வச்சுக்கலனாலும் anyone anymore எப்படி because அவங்கள அனுபவம் பண்ண I'm வச்சேன் more அப்படின்றது ஞாபகம் வச்சிருக்கணும் இல்லையா? அப்போ அவங்க really வார்த்தைகள்ல being there சுகர் for கோட் them பண்ணணும்னு அவசியம் இல்லை. when அவங்களோட they're feeling நான் கண்டிப்பா ரொம்ப transparent. நேர்மையா Absolutely. வெளிப்படையா being இருக்கணும். really present for them, like நான் வந்து this. அங்க அவங்களுக்காக இருக்கேன்ற அனுபவத்தை Did I answer ஏற்படுத்தணும். that question, Dr. அதுதான் Wadi? வந்து என்னுடைய ஆன்சர் அந்த கொஸ்டினுக்கு. So wonderful. Thank you so much. And ரொம்ப we have நல்லது. dear Dr. எல்லாருக்கும் Ashok Mehta. He's with us. and டாக்டர் he அசோக் will மேத்தா raise yet some other comments. இருக்காரு. So I'll just request Dr. Ashok Mehta to please propose a நானு couple of things. Yeah, over to you. Om Shanti, நன்றி Ashok உரை Bhai. கூறாரு. ஓம் சாந்தி அசோக் பிரதர். Good to see you. ரொம்ப நல்லா Yeah, I உங்களை பார்க்க. enjoy listening to Sister Jenna and Vadiben, both of them. நான் எப்பயுமே இவங்க 2 பேர் Their பேசுறது கேட்க பிடிக்கும். analytic mind, அவங்களுடைய which puts you through ஞானம் any difficult நிறைய situation in life. வெளிச்சத்தை கொடுக்குது. Transparency, of course, வெளிப்படைத்தன்மை we வந்து are all transparent to some extent. நம்ம எல்லாருமே We are வெளிப்படைதான். transparent completely. To self, yes, but to others, I don't know whether it is possible. நமக்குள்ள நாம வெளிப்படையா இருக்கலாம், மற்றவங்களுக்கு முழுமையா வெளிப்படையா இருக்க Being முடியுமான்னு totally தெரியல. innocent, நம்ம அந்த if அப்பாவித்தனமா இருக்கலாம். somebody might call you naivety. But I enjoyed listening to Vadiben and Jenna, வாடிபென்னும் ஜென்னா பேசுறதும் ரொம்ப அனுபவிச்சு கேட்டேன். ஒரு சில நேரத்துல அதனுடைய ஆழத்துல என்னால போக முடியல. ஒரு சில நேரத்துல லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கடைசியில இந்த 3-4 கொஸ்டின் எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஜென்னா பென், வாடிபென் 2 பேருக்கும். உங்களுடைய ஞானத்தை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. நான் டிரான்ஸ்பரன்சி வந்து எல்லார்கிட்டையும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில அது நம்மளுடைய சுமைகளை குறைச்சு கர்மாதீத்த நிலைக்கு அருகாமையில கூட்டிட்டு வரும்னு நினைக்கிறேன். Thank you, brother. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. Thank you, Dr. Mehta, and over to Sister Anu for the quick announcements and இப்போ followed by the சிஸ்டர் அனு வந்து meditation. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறமா போட்டோகிராஃப், So, மெடிடேஷன். thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றிகள். Transparency with the self brings me வெளிப்படை peace. தன்மை I think you தன்னோட connected the dots and everything starts from there. அங்கிருந்து தான் So எல்லாமே much ஆரம்பிக்குது. deeply to both of you. எல்லாருக்குமே You 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப highlighted நன்றிகள். many aspects of transparency. நிறைய விஷயங்கள்ல நீங்க வெளிச்சம் காட்டுனீங்க. Closely.
I think I need a little bit. Mic frozen. Can you hear me? Yeah, we can hear you, but I think you need to reshare the screen. Maybe it's just not sharing. Should I share it from my side? No, I have the new slides, but yeah, just maybe it needs a few seconds. So Okay, sure. Maybe just reshare it. Just Yeah. do it reshare. It's working now. So we have our workshop ஸ்க்ரீன் on ஷேர் பண்றாங்க ஒர்க் ஷாப் as we always do. So on 13th of July, 13 ஜூலை 7 p.m. same time and 7:30 p.m. India time. 7:30 p.m. India time. Join. We'll have Sister Radha from Rome, சிஸ்டர் ராதா Sister Antonella, இட்டாலியிலிருந்து, சிஸ்டர் Italy as well. ஆண்டனெல்லா And both of them will take இட்டாலியில. us through again in a conversation way this beautiful. ரெண்டு பேரும் மறுபடியும் இதே வேல்யூ பத்தி நம்ம கிட்ட பேசுவாங்க. The next session on values. அப்புறம் அடுத்த செஷன் வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரீஸ்ல எபிசோட் 95 in Hindi, Prabinta, and we have two senior ஹிந்தியில citizens வந்து again coming in a conversation. பிரவீன் தான் சொல்றாங்க. From South Africa. சிஸ்டர் தீப்தி சவுத் ஆப்பிரிக்கால இருந்து, It's on 20th of July, same time. So please save your date. சிஸ்டர் கோபி யூகேல இருந்து 20 ஜூலை. Yes, you can get all the info on our websites, vihasa.in and இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் vihasa.vancouver.brahmapur.ca. on our YouTube channel. இன்னியோட வீடியோவும் அதுல அவைலபிளா இருக்கு. Thank you everyone. நன்றிகள். As Dr. Manoj brother said, if மனோஜ் பிரதர் சொன்ன போல the beautiful two roses, our senior sisters, then please open your videos. அப்போ இந்த ரெண்டு பியூட்டிஃபுல் சிஸ்டர்ஸ் I'll take நம்மளுடைய ஆன்மீக மலர் seconds. Yes, everybody. Whoever likes ஒரு to சில be on நொடி. the video. Okay. I got it. Thank you. So we'll just thank you, sister, and we'll just go with the. தேங்க்யூ சிஸ்டர். Should it be a commentary or drishti, whatever is your. So, Sister Wadi, what would you like to do? Meditation? Maybe just a thought, Jana. 'Cause we're a little over time. Maybe Oh. just give a thought or two. No, Yeah. me? Go ahead. You. Me? Okay. Let this be your day of your reawakening. இப்போ இந்த நாள்ல மறுபடியும் உங்களுடைய விழிப்புணர்வு நாளாக இருக்கட்டும். The valley of transparency. இப்போ வெளிப்படைத்தன்மைன்ற இந்த To see that. நமக்கு ஒளி கொடுக்குது அதை When you பார்க்கறதுக்கு. use this valley of transparency, இதை யூஸ் பண்ணும்பொழுது you will be able to see நாம your weakness, நம்மளுடைய சக்திகளை பார்க்கலாம், your wisdom, அதில் ஞானத்தை பார்க்க the முடியும், love, அன்பை பார்க்க, the peace, அமைதியை பார்க்க, and the freedom in it. அதுக்குள்ள இருக்கிற சுதந்திரத்தை So பார்க்கலாம். we'll hold that for a minute. ஆழமா பிடிச்சுக்கோங்க. Take a deep breath in and out. நல்ல ஆழமான மூச்சு உள்ள இழுத்து விடுங்க. Thank you to the team. Thank you to இந்த டீமுக்கு ரொம்ப நன்றிகள். from all over the world. எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு And ரொம்ப ரொம்ப Sister நன்றிகள். Wadi and myself deeply appreciate your energy to show up for us. சிஸ்டர் பாடியும் And it's நாங்களும் ரொம்ப நன்றிகள் சொல்றோம். it has benefited you. இது உங்களுக்கு Helped you to continue on your journey. லாபம் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். Sister Wadi, இந்த பயணத்தை நீங்க தொடர எங்களுடைய have வாழ்த்து. been birthed and guided and under your wings of protection, respect, love, and easiness. Yeah. Thank you for சிஸ்டர் வாடிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். for me and being transparent. எனக்காக நீங்க இருந்திருக்கீங்க, வெளிப்படையா இருந்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட தான் வளர்ந்துருக்கேன், உங்களுடைய பாதுகாப்புல இருந்திருக்கேன். அப்போ நான் உங்களுக்கு என்னுடைய ஆழமான நன்றிகளை நான் சொல்றேன். ரொம்ப நன்றிகள். Immense gratitude to both of you for your words. உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப Whatever Sister மிக Jenna மிக said நன்றிகள். is for both. Like it's சிஸ்டர் ஜென்னா சொன்னது உங்க ரெண்டு பேருக்கும். we are all growing up with. நாம எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கோம். உங்களோட Thank you. உங்க முன்னாடி நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம்.
Thank you, everyone. ரொம்ப ரொம்ப நன்றிகள். சாந்தி.